அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். மேற்கு மெக்சிகன் மாநிலத்தில் 15 வயது சிறுவன் ஒருவன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டான். கீமோதெரப்பி என்னும் சிகிச்சை பெற்ற சிறுவனுக்கு தாங்க முடியாத வேதனை. ஏனெனில் அவன் தலையில் இருந்த முடியெல்லாம் கொட்டிவிட்டது. நோயின் முடிவு என்னவாகும் என்று அறியாத நிலையில் கிட்டத்தட்ட வழுக்கை தலையோடு பள்ளிக்கு சென்றான். வெட்கமாய் இருக்குமே என்று தயங்கினான். ஆனால் பள்ளிக்கு திரும்பிய முதல் நாளில் வியப்பு அவனுக்கு காத்திருந்தது. அவனுடைய வகுப்பில் பலர் மொட்டையடித்து வந்திருந்தனர். அவன் மீது அன்பு கொண்ட சிறுவர்கள் புதிய முறையில் தங்களது இரக்கத்தை காட்டினார்கள். நண்பர்களின் இச்செயல் அந்த சிறுவனுடைய வேதனையை குறைத்தது. ஒரு வேதாகம மாநாட்டில் செய்து கொடுக்க வந்த ஜாக் வயர்ஜன் என்பவர் மிகவும் வித்தியாசமான சரீர பாதிப்புடைய ஒருவருடன் உணவருந்த சென்றார். அந்த நபர் வாயில் வைக்கும் உணவை மெல்ல முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்து கொண்டே இருக்கும். ஆகவே தன் கழுத்தில் செய்தித்தாளை கட்டி வைத்துக் கொண்டு சாப்பிடுவார். யாரும் அவர் அருகில் அமர்ந்து சாப்பிட விரும்ப மாட்டார்கள். இவ்வாறு தனித்து விடப்பட்ட அவருடன் ஜாக் உணவருந்தி ஆறுதல் அளித்தார். இது ஒரு தனிநபர் மீது இரக்கம் காட்டும் ஒரு செயலாகும். எலியட் என்பவர் காலைதோறும் வேதத்தை தியானிக்கும் பழக்கமுடையவர். அந்நேரத்தில் குப்பையை அகற்றும் நபரை பார்க்க நேரிட்டால் தனது தியானத்தை நிறுத்திவிட்டு வெளியே சென்று இன்முகத்தோடு அவரை விசாரித்து உற்சாகப்படுத்துவார். அந்த குப்பை அகற்றும் தொழிலாளிக்குத்தான் எத்தனை மகிழ்ச்சி! இதுவும் இரக்கத்தின் விளைவுதானே. பால் என்பவர் ஹோட்டல் ஒன்றிற்கு சென்றிருந்த போது அருகில் அமர்ந்திருந்த ஃப்ரெட்டி என்பவருக்கு நற்செய்தியை அறிவித்தார். அவர் விரைவிலேயே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். சில காலம் கழித்து ஃப்ரெட்டி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவராக ஒரு சிறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பால் அவரை நாள்தோறும் சென்று சந்தித்தார். அவரது தேவைகளை அனைத்தையும் செய்து முடிப்பார். அவர் மரணமடைய போகும் இரவில் அவர் அருகே வேத வசனங்களை கூறிக்கொண்டே இருந்தார். இதுவல்லவா இரக்கம் பாராட்டுதல். இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் 1 யோவான் 4:7-8 சொல்லப்பட்டுள்ளது. அன்பான நண்பர்களே, நாம் ஒருவரையொருவர் நேசிப்போம். ஏனென்றால் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. நேசிக்கும் ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பிறந்து கடவுளை அறிந்திருக்கிறார்கள். அன்பு செய்யாதவன் கடவுளை அறியான். ஏனென்றால் கடவுள் அன்பே என்றார் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.